இப்போ நம்ம நேற்று வீடியோவில் வந்து யூனிட் 1ல் நம்ம பாதி பார்த்தோம். அதாவது ஆன்சர் இன் பேராகிராஃப், எக்ஸசைஸில் பார்ட் நம்பர் 7, அப்புறம் வந்து 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன், 5 வந்து கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி மீதி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது நம்பர் 4 பார்ட் 4 ஆன்சர் இன் பிரீஃப், நம்பர் 3 கன்சிடர் த கிவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்பர் 2 மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இது எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஏம்பா பாஸ்கரே, பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண ஒன்றும் வரும். ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி நான் எக்ஸசைஸை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்பப்போ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸில் டீச்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லெசன்ஸை படிச்சு காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸை நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. ஏன்னா எப்படி இருக்குன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் டீச் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு நல்லா புரியுதா, இல்லை இன்னும் ஏதாவது வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்றது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பார்ட் 4 ஆன்சர் இன் பிரீஃப். கொஸ்டின் நம்பர் 1, ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த். இது பேஜ் நம்பர் 158 எடுங்க. பேஜ் நம்பர் 158ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப் அந்த ஒரு ரெட் ஒரு இது இருக்குல்ல, ஒரு yellow பாக்ஸ், அதில் பாருங்கள். The first one is lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. So இந்த paragraph நீங்க எழுதணும். இதுக்கு the lithosphere is a solid outer part of the earth. Atmosphere is the thin layer of gases that surrounds the earth. The hydrosphere is the watery part of the earth's surface including oceans, rivers, lakes and water vapor. The biosphere is the layer of the earth where life exists. உயிரினங்கள் வாழ்ற sphere. So these are the 4 spheres: lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸில் 4th பார்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த்? இதை மார்க் பண்ணிங்க. ஸோ த செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 layers, namely the crust, the mantle, the core. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுதான் அது, மார்க் பண்ணிங்க நீங்கள். பேஜ் நம்பர் 157, ரைட் ஹேண்ட் சைட் செகண்ட் பேரா. The structure of the earth's interiorலேருந்து மார்க் பண்ணி mantle and the core. இந்த ஆன்சர் வந்து எக்ஸசைஸில் 4th பார்ட்டில் செகண்ட் கொஸ்டின். இப்போ வில் மூவ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். த தேர்ட் கொஸ்டின் இஸ் டிஃபைன் த பிளேட் டெக்டானிக்ஸ். இது பேஜ் நம்பர் 160 எடுங்க. ஸோ பேஜ் நம்பர் 160 எடுத்துட்டீங்களா? இதில் ரைட் ஹேண்ட் சைடில் தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள், பிளேட் டெக்டானிக்ஸ்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் 5th லைனில் பாருங்கள். 5th லைனில் படிக்கிறேன். The collisions of these plates produce mountain ranges and other irregular surface features both on land and ocean floor. This phenomenon is called the plate tectonics. இதுதான். இதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. The collisions of these plates அப்படின்னு போட்டுங்க. ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டோட கொலைட் ஆகும்போது, இடிக்கும் போது நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி அந்த மூமெண்ட்டில் தானே உங்களுக்கு சுனாமி இதெல்லாமே வருது. இது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. அதுதான் தேர்ட் கொஸ்டின். Now we'll move on to 4th. What is tsunami? இது பார்த்துடலாமா? இது பேஜ் நம்பர் 162. 4th கொஸ்டின். இந்த பேஜ் நம்பர் 162 சுனாமின்னு இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப். The word tsunami means harbor waves. It's a Japanese word. The large seismically generated sea waves caused to earthquakes, submarine explosions and landslides. இதுதான் சுனாமி. இது இந்த நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்குலாம் தெரியாது. நான் பார்த்த சுனாமியில் ஒன்றே ஒன்று தான், 2004 வந்த சுனாமி. ஹாரிபிள். இட்ஸ் அ 6th deadliest நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம் அது இந்த வேர்ல்டு. அதில் ஆல்மோஸ்ட் 2,80,000 people have died. இது அஃபிஷியல் ரிப்போர்ட். இன்னும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இது இந்தோனேஷியாவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வரதுக்கு 7 hours ஆச்சு. தட் டைம் ஐ வாஸ் இன் ராயபுரம், தண்டையார்பேட். அங்கெல்லாம் நாங்கள் இதை பார்த்தோம். விவர் இந்த சர்ச், அந்த சர்ச் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்னென்னு தெரியல. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு சுனாமி அப்படின்றதுலாம். இட்ஸ் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர ஹாரிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி. நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் இறந்து போனாங்க அதில். ஸோ திஸ் இஸ் சுனாமி. அந்த சி வேவ்ஸ் பார்த்தா நியர்லி 15 meters ஹைட் வரைக்கும் அந்த சி வேவ்ஸ் வருமா பார்த்துங்க. ஜஸ்ட் இமேஜின் 15 metersனால் 45 feet, மோர் தென் 45 feet ஹைட்டில் போகும் அந்த வேவ்ஸ். வந்துச்சுன்னா அந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக அப்படியே டிஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ராய் ஆகும். ரொம்ப ஆச்சு. நம்ம ஊர் சென்னையில் மெரினா பீச்சில் கூட ரோடு வரைக்கும் தண்ணி வந்துச்சு அந்த டைம். நீங்கள் 162 எழுதிங்க அந்த பேஜ் வந்து. The tsunami is described a large seismically generated sea waves caused by earthquakes, submarine explosions and landslides. இது எழுதினா போதும். பிரீஃப் ஆன்சர். ஸோ அதை மார்க் பண்ணிங்க.
இப்போ we'll move on to fifth question. So exerciseல part 4ல fifth question. What is volcano and describe its major components. இது page number 163 எடுங்க. And the first, the volcano is a vent or opening on the surface of the earth crust through which hot, solid, liquid and gaseous materials erupt out. Okay, வெளியே வருது அதுதான். That is called volcano. And what are the major components? The major components are magma chamber. கீழே பாருங்க, magma chamber, vent, volcanic cone and crater. Magma chamber எழுதிங்க, the large pool of liquid rock beneath the surface of the earth. Second is vent, right? Vent is an outlet from which air, smoke, fumes and magma comes out. Third one is volcanic cone. Volcanic cone க்கு வந்து நீங்க எழுதிங்க, magma ejected from the vent in the shape of a cone. The fourth one is crater. Crater க்கு எழுதிங்க, the bowl shaped depression on the top of the volcano through which the magma flows out. That is the வெளியே வர வழி. So இது நாலு எழுதிங்க, magma chamber, vent, volcanic cone and crater. These are the four major components of the volcano. So this is page number 163. Answer for the fifth question of part 4 of your exercise. இப்போ நம்ம 6th question பார்ப்போம். What is an earthquake? How it occurs? Earthquakeனா என்ன ஃபஸ்ட்டு? உங்களுக்கு தெரியும், earthquakeனா the tremor. திடீர்னு அப்படியே எல்லாம் ஷேக் ஆகும், லேண்டெல்லாம், வீடெல்லாம் உதிரும், எல்லாம் கீழே சாமான்லாம் விழுவோம், என்ன நடக்குதுன்னே தெரியாது, எல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. The earthquake is the shaking of the surface of the earth resulting from a sudden release of energy. earth அடியில் இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அது எதனால் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இட் காசஸ் த earth's lithosphere ஒரு டிஸ்டர்பன்ஸ். இதுதான் earthquake. அது என்னன்றதே தெரியாது. ஸோ நீங்கள் இதை எழுதிக்கலாம், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். The sudden release of the energy from the earth's lithosphere that creates the seismic waves அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை எழுதிட்டு how it occurs அப்படின்றதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 162ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பேரா பாருங்க. The earthquakes are generally caused by sudden vibrations in the earth's crust which spreads outward in all directions as waves from the sources of disturbances. இதை எழுதிங்க நீங்கள். இதுதான் ஆன்சரு 6th கொஸ்டினுக்கு. வாட் இஸ் அன் earthquake? How it occurs? ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் seismic waves and mention its type. இது பேஜ் நம்பர் 162 எடுங்க. பேஜ் நம்பர் 162ல ரைட் ஹேண்ட் சைடில் டாப் பேராகிராஃப் பாருங்க. earthquakes generates seismic waves. The nature, force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. Accordingly, there are three major types of seismic waves. One is the primary wave, already I told you, primary wave or P wave. Second one is the secondary wave or S wave. Third one is the surface waves or L waves. These are the three types. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 162 பேஜ் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பேராகிராஃபில் அந்த ஆன்சர் எழுதிட்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த seismic வேவ்ஸ்னால் primary or P waves, secondary or S wave, third one is surface waves or L waves அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். Now we'll move on to the last one, 8th question of part 4 of your exercise. Write about the Pacific Ring of Fire. This page number 164ல இருக்கு. நீங்கள் முதல்ல 164 பேஜை டர்ன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 164ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் வருங்க. அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் distribution of earthquakes and volcanoes. இதில் வந்து the most earthquakes and volcanic eruptions do not strike randomly but occurs along the plate boundaries. One such area is the circum-Pacific Ring of Fire, where the Pacific plate meets many surrounding plates. The Ring of Fire is the most seismically and volcanically active zone in the world. So this is called the Pacific Ring of Fire. இதான் ஆன்சரு. இதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஸோ 8 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு பார்ட் 4ல். இப்போ நம்ம பார்ட் 3க்கு போவோம். இப்போ பார்ட் 3 வந்து கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் எது ரைட்டுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுண்ட் ஃபியூஜி இஸ் அ டார்மண்ட் வால்கானோ. நம்பர் 2, மவுண்ட் கிளிமஞ்சாரோ இஸ் அ டார்மண்ட் வால்கானோ. தேர்ட் ஒன் இஸ் மவுண்ட் டான்சானியா இஸ் த டார்மண்ட் வால்கானோ.
which of this statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். மவுண்ட் ஃபியூஜி இஸ் அ டார்மண்ட் வால்கானோ. ஸோ அதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். மேக்மா கஷஸ் அவுட் வென் இட் ஃபைன்ஸ் வெண்ட். அந்த மேக்மா இருக்குல்ல, அந்த மோல்டன் ஃபார்ம் ஆஃப் ராக் வெளியே எரப்ட் ஆகி வர்றது வந்து அந்த வெண்ட் வழியாக. அப்படி ரீசன் வந்து இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் கம்ப்ரஸ்ட் ஹாட் மேக்மா. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக, இல்லை ரீசனோ ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக, இல்லை ரீசன் கரெக்டாக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கலாம். ஸோ அகெயின் ஐ வில் ரீட் அவுட். மேக்மா கஷஸ் அவுட் வென் இட் ஃபைன்ஸ் வெண்ட். எங்கே ஓப்பனிங் இருக்கோ அது வழியாக வெளியே வருது அப்படின்றாங்க. ரீசன் நான் கொடுத்துருக்காங்க. த இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் கம்ப்ரஸ்ட் அண்ட் ஹாட் மேக்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது இப்போ கரெக்ட்னு பார்ப்போம். ஸோ இதில் ரைட் ஆன்சர் வந்து பி. ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. த மேக்மா கஷஸ் அவுட் வென் ஃபைன்ஸ் வெண்ட். எங்கே ஓப்பனிங் இருக்கோ அது வழியாக உங்களுக்கு லாவா வெளியே வருது. பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். த இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் கம்ப்ரஸ்ட் ஹாட் மேக்மா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பட் இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் த லிக்விட், த மோல்டன் ஃபார்ம் ஆஃப் ராக். ஸோ அதனால் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ரீசன் ராங். இது ஆன்சர் வந்து பி. ஸோ தேர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் அகெயின். மவுண்டன் ரேஞ்சஸ் ஆர் ஃபார்ம்டு பை த கொலிஷன் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ். ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. த மூவ்மெண்ட் ஆஃப் த டெக்டானிக் பிளேட்ஸ் இஸ் டியூ டு த தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த மேண்டல். இதில் எது கரெக்டுன்னு பார்ப்போம். நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்ப்போம். The mountain ranges are formed by the collision of the tectonic plates. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நம்ம tectonic plate னா என்ன. So the statement 1 is correct. The collision of the tectonic plates. Second, the movement of the tectonic plates is due to the thermal energy from the mantle. அதுவும் கரெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. இப்போ எக்ஸசைஸில் பார்ட் 2 மேட்ச் த ஃபாலோயிங் என்னென்னு பார்த்துடலாமா. நம்பர் 1 வந்து எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தா நம்பர் 5 சீமா, SIMA. நம்பர் 2 மேண்டல். மேண்டல் இஸ் அசோசியேட்டட் வித் வால்கனோ, ஸோ வால்கானிக், அதை மார்க் பண்ணிங்க. தேர்ட் ஒன் இஸ் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ். வாட் இஸ் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ்? த கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சப்டக்ஷன் ஜோன். ஸோ அதான் நம்பர் 3. நம்பர் 4 earthquake is associated with seismograph. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 5 is the composite volcano. Composite volcano is a Pacific Ocean. மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ நாம் எக்ஸசைஸில் நம்பர் 1க்கு போவோம். தட் இஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Dash is the rigid outer layer of the earth. What is the rigid outer layer of the earth? இப்போ படிச்சுமே நாம the crust. The crust is the outer layer of the earth. Number 2, dash is the layer is made up of liquid iron. Answer is B, the outer core, liquid iron. Inner part and outer part னு சொன்னல, outer part வந்து உங்களுக்கு liquid iron. The third one, magma is found in the dash, crust, mantle, core and none of the above கொடுத்துருக்கு. Magma is found in the mantle. B is the answer. Number 4, the movement of the tectonic plate is induced by dash energy. A, idle, B, thermal, C, wave, 4, tidal. B is the answer, thermal energy. The movement of the tectonic plate is induced by the thermal energy. Fifth one is, in the ancient period, Gondwana land moved towards dash direction. A, north direction. Sixth one, many million years ago, India was the part of the supercontinent dash. That is Gondwana. A is the answer. Seventh one, the movement of plates that creates stress and tension in the rocks, causing them to stretch and crack result is the B, fault. Eighth one, dash refers to bowl-shaped depression found at the top of the volcano. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? That is A, crater. Crater is the bowl-shaped depression found at the top of the volcano. 8. Next, fill in the blanks. The last question, 9th. The point of the origin of an earthquake is called, நம்ம பார்த்தோம் இல்லையா, focus or hypocenter. இதில் வந்து ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் தான் ரைட் ஆன்சர். ஸோ இதோட யூனிட் 1ல் எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிருது.
நெக்ஸ்ட் நாம் அடுத்த வீடியோவில் யூனிட் 2 போவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை இன்னும் வேறு மாதிரி உங்களுக்கு நான் டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயங்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த குவார்ட்டர்லிக்கு முன்னாடி எல்லா போர்ஷன்ஸுமே இந்த மாதிரி நான் எக்ஸசைஸை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பபாய்.